நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஐசாயா 46:4. Even to your old age I am ye, and even to grey hairs I will carry you. I have made and I will bear, even I will carry and will deliver you. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்து நாம் வாழும்படியாய் அவர் பாராட்டின கிருபையை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிறதான இந்த அற்புதமான மெய் வாக்குக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் இம்மட்டும் நம்மை தாங்கினார், இனிமேலும் நம்மை தாங்குவார். இம்மட்டும் அவர் நம்மை ஏந்தினார், இனிமேல் அவர் ஏந்துவார். இம்மட்டும் நம்மை சுமந்தார், இனிமேலும் அவர் சுமப்பார். இம்மட்டும் நம்மை தப்புவித்தார், இனிமேலும் அவர் நம்மை தப்புவிப்பார். ஆமேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கின்றார். 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் என்று. ஆம், அவர் இந்த நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய தோளின் மேல் அவர் சுமந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி பராமரித்து போஷித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கின்றார். அவர் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, நம்மை கைவிடுவதுமில்லை என்று என் வேதம் சொல்கிறது. இந்த கடினமான சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது வேதம் சொல்வது போல கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அல்லேலூயா. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி என்ன? உங்களையும் என்னையும் அவர் இம்மட்டுமாய் தாங்கி ஏந்தி வழி நடத்துகிறார். இனிமேலும் நம்மை அவர் அப்படியே செய்வார். நாம் அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கின்ற போது ஒரு தீமையும் நமக்கு அணுகாது. சூழ்நிலைகள் நமக்கு ஏற்ற விதத்தில் இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளிகளும் நீங்களும் நானும் வாழ்கிற இந்த பயமான சூழ்நிலையில, நடுக்கமான நெருக்கமான கவலையான சூழ்நிலையில இருக்கின்ற இந்த நாட்களில உங்களுக்கும் எனக்கும் அரணும் கோட்டையும் கேடகமும் துர்கமுமாய் இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் கவலைப்பட வேண்டாம். வேதம் சொல்வது போல அவர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். இந்த நாளிலே அவர் இம்முட்டமாய் நம்மை தாங்கினாரே, இனிமேலும் அவர் செய்வார். என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கிருபை இம்மட்டுமாய் நம்மை தாங்கினது, இனிமேலும் அவர் நிச்சயமாய் தாங்குவார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கின்றார். அவர் நம்மை தாங்கினார், இனிமேலும் ஏந்துவார். வேதம் சொல்கிறது, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று. கர்த்தர் நிச்சயமாய் நமக்காக வைத்திருக்கிற தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் நேரிடாது. தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அவர் நம்மை சுமப்பார். கடைசியாய் அவர் நம்மை தப்புவிப்பார். பவுல் சொல்வது போல அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. தகப்பனே, தாயின் கருவில் ஆண்டவரே நான் உருவான நாள் முதல் எங்களை ஏந்தினீங்களே, தாங்கினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை சுமந்தீங்களே, உமக்கு நன்றி. எங்களை தப்புவித்தீங்களே, உமக்கு நன்றி. இனிமேலும் உம்முடைய ரத்த கோட்டைக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் வழிநடத்தியர்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.